ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இது கலெக்டிவ் ரீடிங் தான், பைல் செலெக்ஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் டைம்லெஸ் ரீடிங், இது நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு பார்த்துட்டு தென் நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. கரண்ட் எனர்ஜி, ஸோ பட்டர்ஃப்ளை உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சிம்பிளாக இருக்கும். பட்டர்ஃப்ளை, பிஸ்னஸ் ஆர் ஃபினான்ஷியலாக நீங்கள் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஆர் பணம் ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த பணம் வந்திருக்கும். இது உங்களுக்காக ஜஸ்ட் நான் செக் பண்ணுறது. ஓகே, உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி, இப்போ கரண்ட் எனர்ஜி இந்த பர்சன் இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? தனிமையில் தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க உங்கள் பர்சன். ஸோ இமோஷன்ஸ்லாம் இல்லை, ரொம்ப இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ்லாம் ஹெவியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை. கரண்ட்டில் அவங்க லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறது, கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறது, ஜஸ்ட் கம்ஃபர்டபுளாக அவங்க லைஃப்பை கொண்டு போயிட்டுருக்காங்க. கரியரில் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உங்களை பற்றின ஆர்வம் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, சப்போஸ் இப்போ நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படிங்கிறனால சொல்கிறேன் நான் இதை. ஆர் உங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அடுத்தவங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தீங்கனாலும் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு. நீங்க எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, அவங்க இல்லாம உங்க லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஆர்வம்லாம் இருக்கு. ஓகே, ஸோ உங்களை நோக்கி வரணுங்கிற ஆசை இருக்கு. பட் இமோஷ்னலாக அவங்க ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறலாம் கிடையாது. பட் ஆர்வம் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக. ஜஸ்ட் உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஐ திங்க் இமோஷனலாக ரொம்ப டிஸ்டன்ட் ஆன மாதிரி இருக்குது. இந்த 2 கார்டு வைக்கும்போது நீங்கள் நிறைய லவ் காமிச்ச ஒரு பர்சன் தான். உங்கள் லவ்ல அவங்களுக்கு தெரியுது. பட் தெரிஞ்சும் ஓகே, லவ் இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்க ஈஸியாக அவங்க இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இமோஷனலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, உங்ககிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஐ திங்க் நீங்கள் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க. அவங்கள அவங்க கூட பேசுறது இல்லை. உங்கள் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு தெரியக்கூடாதுங்கிறதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க. பட் உங்கள் 2 பேருக்குமே இது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. லவ் அதிகமாக இருக்குது. பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் பர்சனோட ஃபோக்கஸ் உங்கள் மேலே தான் இருக்குது. அவங்களோட ஆசை உங்கள் கூட ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் தான். பட் அது எமோஷ்னலாக ஸ்டார்ட் பண்ணணுங்கிற மாதிரிலாம் அவர் எந்த பிளானும் பண்ணலை. ஓகே, ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கல் தான். ஓகே, கரியரில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. இல்லை அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குன்னா அதில் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. தனியாக இருக்காங்க, தனிமையில தான் இருக்காங்க. பட் தனிமையில் அவங்க அடுத்த க்ரோத் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ கரண்ட் எனர்ஜியில். பட் உங்கள் மேலே ஆர்வம் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்கள மிஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஆர்வம் இருக்குது. இமோஷ்னலாக அட்டாச் ஆக மாட்டாங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஆர் சிலருக்கு உங்களோட எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஸோ உங்களோட எனர்ஜி அங்கே அவங்க ஹெவியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எஸ், அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்காக தான் ஐ திங்க் அவங்க கரியரில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
பாஸ்ட் ஃபியூ டேஸாக எமோஷன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கும். ஸோ இப்போ அவங்க ரொம்ப ப்ராக்டிக்கலான பர்சனாக இருப்பாங்க உங்கள் பர்சன். அதனாலேயே இந்த இந்த ஒரு ஸ்ட்ராங் புல்லேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்காக அவங்க வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது இந்த எனர்ஜி பார்க்கும்போது. ரொம்ப ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்குது. ஒரு மேக்னெட் மாதிரி உங்கள் எனர்ஜி வந்து அவங்கள ஸ்ட்ராங்காக இழுக்குதுன்னு சொல்லலாம். நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க. சிலர் மெசேஜ் பண்ண வந்திருந்திருக்கலாம். மெசேஜ் பண்ணி வந்து அவர் கால் பண்ண ட்ரை பண்ணி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு பண்ணாமல் இருந்திருக்கலாம். பயமாக கூட இருக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழியை காமிக்காம, ஐ மீன் நீ எப்போ வேணாலும் வந்து என்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப கோபமாக இருப்பீங்க, இல்லை ஸ்ட்ராங் பவுண்டரி போட்டுட்டு இதுதான் அப்படிங்கிற மாதிரி. ஐ திங்க் அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா இங்கேயே வந்து புறா இமேஜ் வருது, இங்கே வந்து சம்திங் எழுதுறாங்க இல்லையா? ஸோ மெசேஜ் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். என்ன அனுப்பணுங்கிற யோசனை அவங்களுக்கு அதிகமாக இருக்கு இப்போ. ஓகே, ஆமாம், அந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இங்கேயும் புறா இருக்கு. ஸோ கண்டிப்பாக கம்யூனிகேஷனுக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிலருக்கு வந்து கண்டிப்பாக கம்யூனிகேஷனுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு நியூ ஸ்டார்ட்க்கு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஃபிசிக்கலாகவும் டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க, எமோஷனலாகவும் அவங்க டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க. அவங்க எமோஷன்ஸ் உங்ககிட்ட காமிக்க மாட்டாங்க. ரொம்ப ப்ராக்டிக்கல். ஸோ நீங்கள் அவங்கள பார்த்தா வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு மாதிரி தான் ஃபேஸ், அவங்க ரியாக்ஷன் எல்லாமே இருக்கும். உங்களுக்கே டவுட் வரும், நான் இல்லாமல் அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா அவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இது ஓவராலாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னா, அந்த அட்ராக்ஷன் இருக்குது. நியூவாக அவங்க கூட வந்து ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. லைஃப்பை நியூவாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறனால அவங்களும் அவங்க கரியரில் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இமோஷனலாக டிட்டாச் ஆக பார்க்குறாங்க, ஃபிசிக்கலாக டிட்டாச் ஆக பார்க்குறாங்க. சிலர் வந்து நெகட்டிவாக வந்து மேபி ட்ரக்ஸ், ஆல்கஹால் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப உங்க மேலே அப்சஸ்டாக இருக்காங்கங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கான சான்ஸு இருக்குது. ஓகே, இந்த 2 கார்டு சேமாக வந்திருக்கு, அப்சஸ்ட் அண்ட் ஆல்கஹால். சப்போஸ் ஆல்கஹால் எடுக்கிற மாதிரி இருந்தால் அவங்க நீங்கள் இப்போ இந்த கார்டு பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஓகே, நீங்கள் வந்து எதுவுமே பேசுறதில்ல, நீங்கள் மெசேஜ் பண்ணுறதில்ல, கால் பண்ணுறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்லைன்னு நினைக்கிறேன். அதனாலே அவங்க கொஞ்சம் வெக்ஸாக இருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அவங்க ஐ திங்க் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிறதுக்கு. பட் இந்த கார்டு பார்க்கும்போது அது முடியல. ஓகே, ஸோ இந்த எனர்ஜி வச்சு பார்க்கும்போது அவங்க ட்ரை பண்ணி கரியரில் ஃபோக்கஸ் பண்ண பார்த்துருக்காங்க. பட் ரொம்ப அப்சஸ்டாக இருக்காங்க. ஏன்னா நீங்கள் சேஸ் பண்ணாததுனால அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வருது. அதனால தான் இப்போ தான் மெசேஜ், கால் அப்படிங்கிற மாதிரி போகுது. ஸோ நீங்கள் உங்களை வந்து ஏமாற்றி இருக்கலாம், அவர் உங்ககிட்ட உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், உங்ககிட்ட நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் போயிருக்கலாம். அதை நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது. உங்களை விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக வேணுங்கிறாங்க. ஓகே, உங்கள் மேலே ரொம்ப ஸ்ட்ராங் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்குது. ஃபிசிக்கல் டிசையர் ரொம்ப ஹெவியாக இருக்குது. நீ வந்து ரொம்ப நல்லவங்க, அதாவது நீங்கள் வந்து ரொம்ப நல்ல ஒரு டைப், யூ ஆர் டூ நைஸ் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தேவையான அன்பை கொடுக்கலேன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவையான லவ், அன்பு, அந்த கேர் அதை கொடுக்காம உங்களை ஈஸியாக எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கவலைப்படுறாங்க. அதனாலே இப்போ நிறைய யோசிக்கிறாங்க. இந்த கார்டு எனர்ஜி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக தெரியுது, நீங்கள் சுத்தமாக சேஸ் பண்ணாமல் உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, நீங்கள் ஒரு மெசேஜ், கால் எதுவுமே இல்லாமல் நீங்கள் உங்கள் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். உங்கள் பர்சனோட சுச்சுவேஷன் அதுதான், உங்களே விடுற மாதிரி இல்லை. நீங்கள் வந்து கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து நிறைய அன்பு கொடுக்குற ஆள் கிடைப்பாங்க, அந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் கிடைக்கும். பட் நான் கொடுக்கல, ஸோ அந்த தகுதி இல்லை, உனக்கான பர்சன் வந்து நான் கிடையாது அப்படின்னு அவங்க ரொம்ப ஒரு இன்ஃபீரியராக, ஒரு தாழ்வு மனப்பான்மை இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. எஸ், ஐ திங்க் ட்ரக்ஸ் எடுக்கிறாங்களா இல்லை ஆல்கஹால் எடுக்கிறாங்களான்னு தெரியாது. பட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஓகே, இதுதான் கரண்ட் எனர்ஜி. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன நம்ம பார்த்துடலாம். உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன், ஆல்ரெடி அவங்க மெசேஜ், கால் ட்ரை பண்ணிட்டு தான் அவங்க அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அப்சஸ்டாக இருந்தாலும் டாக்ஸிக் ஆகும். அதனால தான் வந்து இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி சில பேர் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. வெரி பேட் ஃபார் ஹெல்த்.
பட் ரொம்ப அப்சஸ்டாக இருக்காங்க. ஸோ உங்கள் பர்சனை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். அந்த பழக்கம் இருக்குது அப்படின்னா அதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இது கலெக்டிவ் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் இது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் உங்களுக்கு, ஆர் உங்கள் எக்ஸ் உள்ளே வந்திருந்திருப்பாங்க. சரியா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2 பேருமே இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சுருக்கீங்க. 2 பேருமே. ஸோ அவங்க வந்து 2 வகையான சான்ஸ், ஏன்னா கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. 2மே சேமாக வந்திருக்கு. ஸோ 2 பேருக்குமே லவ் அதிகமாக இருக்குது, அது அவங்களுக்கு தெரியுது. பட் ஆக்ஷன் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. ஆக்ஷன் இப்போ கிடையாது, பட் கரண்ட்டில் கிடையாது, பட் வெரி சூன் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா நைட் ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, வெரி சூன் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஏன் வந்து சீக்கிரமே உங்களுக்கு வந்து மெசேஜ் ஆர் கம்யூனிகேஷன் வருதுன்னா, அவங்களுக்கு வந்து இந்த பாருங்களேன், உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு த்ரெட்டு வந்து கனெக்ட் ஆகியிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கும். ஸோ அதை வந்து அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஐ திங்க் யூனிவர்ஸ் கைட் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு காரணம். நிறைய குழப்பத்திலே இருக்காங்க. உங்களோட ஞாபகங்கள் அதிகமாக இருக்காங்க. அப்சஸ்டு வந்துச்சு. ஸோ உங்களோட ஞாபகங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால கரியர்லையும் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. நம்ம டேரோலையும் பார்த்தோம், பட் அவங்களால முடியல. இப்போ ரெஸ்ட்ல தான் இருக்காங்க. இப்போ ரொம்ப காமாக இருக்காங்க, நிறைய யோசிக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, பட் வெரி சூன் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. உங்களை நோக்கி வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்காங்க. இமோஷன்ஸை ஐ திங்க் இவங்க மாஸ்டரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இமோஷன்ஸை காமிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஈகோ, அந்த ப்ரைட் அதெல்லாம் இருக்கும். நான் தனியா இருந்தாலும் கஷ்டமாவது பட்டுக்கிறேன், ஆனா ஈகோ விட்டுட்டு என் பர்சன்ட்ட போய் நான் நிக்க மாட்டேங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரா இருப்பாங்க. ஓகே, ஆர் பயம் இருக்கும். சரி, ஈகோ இல்லாமல் நான் போனாலும் என் பர்சன் இப்போ என்ன நினைக்கிறாங்க, ஏன்னா நீங்கள் வந்து பவுண்டரி செட் பண்ண மாதிரி தான் நம்ம டேரோவில் பார்த்தோம். ஸோ இப்போ என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஸோ நிறைய யோசிக்கிறாங்க, நிறையா பிளான் பண்ணுறாங்க, பட் வெரி சூன் வருவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்ஷன் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் அல்லது மீட் பண்ணுறதுக்கு வரலாம், பட் நிறைய யோசிக்கிறாங்க. பட் ஈகோ இருக்குது, ஷியோர் ஈகோ இருக்குது. பயமும் இருக்கு, உங்களை பார்த்து பயம் இருக்கு, குழப்பங்கள் இருக்கு. ஒரு வாழ்க்கையில வந்து ஒருத்தவங்களுக்கு என்னெல்லாம் நெகட்டிவிட்டி இருக்கணுமோ அது எல்லாமே இந்த பர்சனுக்கு இப்ப இருக்குது. நீங்க தள்ளி இருக்கிறத நினைச்சு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அகைன் வந்து உங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃப்ல தான் போயிருக்கும். பேசுவீங்க, சண்டை போடுவீங்க, பேசுவீங்க, சண்டை போடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் நிறைய யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு கரண்ட்ல யோசிக்கிறாங்க. ஓகே, எந்த விதமான ஒரு ஆக்ஷன் இப்ப கரண்ட்ல எடுக்க மாட்டாங்க. ஆனா வெரி சூன், ரொம்ப சீக்கிரமே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் என்னன்னு பார்த்தரலாம். உங்க ரிலேஷன்ஷிப்க்கு ஏஞ்சல் கைடன்ஸ். நீங்க இன்னும் பெட்டரான லவ்ங்கிறத தாண்டி லவ்க்கு நீங்க ரொம்ப டிசர்விங். ஸோ நீங்கள் எஃபர்ட் போடலாம். உங்ககிட்ட யாரோ ஒரு மாஸ்க் போட்டிருக்காங்க, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கண்டிப்பாக. ஸோ அது வந்து இந்த லவ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இருக்கிற பர்சன் கூட நீங்கள் ஜென்யூனான ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்குது, அந்த பர்சன் மேலே முழு நம்பிக்கை ட்ரஸ்ட் இருக்குன்னா நீங்கள் எஃபர்ட் போடுங்க. பட் அதே நேரத்தில் அவங்க ஏதாவது மாஸ்க் போட்டிருக்காங்களா, அவங்க உண்மையாகவே உங்ககிட்ட பழகிறாங்களான்னு நிறைய தனிமையில் கொஞ்சம் யோசிச்சு அப்புறம் என்னன்னு நீங்கள் முடிவெடுங்க. ஏன்னா யூ டிசர்வ் லவ். ஒரு நல்ல லவ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக டிசர்விங். இப்போ நீங்கள் தனியாக இருக்கலாம், இப்போ நீங்கள் வேதனையில் இருக்கலாம், மூவ் ஆன் ஆகியிருக்கலாம், உங்கள் கரியரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் இப்போ இந்த பர்சன் கூட இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நியூ ரிலேஷன்ஷிப், ஒரு பியூரான லவ் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு அந்த மாதிரியான லவ்க்கு நீங்கள் தகுதியான ஒரு பர்சன். அண்ட் இப்போ இருக்கிற பர்சனோட ஓகே, உங்களுக்கு வந்து இந்த பர்சன் தான் வேணுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பவுண்டரி போடாமல் அவங்க உங்களுக்கு நம்பிக்கை அவங்க மேலே இருக்குது, அவங்களோட லைஃப் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அவங்கள பேசுறதுக்கு கம்யூனிகேஷனுக்குலாம் வந்தாங்கன்னா அதுக்கும் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கள். நீங்களும் கொஞ்சம் எஃபர்ட் போடலாம். அண்ட் இல்லை உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில்
அந்த பர்சன்ட்ட நீங்க மூவ் ஆன் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த இந்த ரிலேஷன்ஷிப் சந்தோஷமே குடுக்கலைன்னா மூவ் ஆன் ஆகிடுங்க. ஏன்னா, இதுல நெறைய பேர் வந்து மாஸ்க் போட்டிருக்கிற மாரி இருக்கு. நீங்க தனிமையில யோசிங்க. எந்த மாரியான இந்த உங்க பெர்சனோட பிஹேவியர் எப்படி இருக்கு? உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க? உங்ககிட்ட உண்மையாவே லவ் பண்றாங்களா? இல்ல உங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்களா? நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல சந்தோஷமா இருக்கீங்களா? ஃபியூச்சர்லயும் சந்தோஷமா இருப்பீங்களா? அதெல்லாம் தனிமையில யோசிச்சு, நீங்க ஒரு நல்ல முடிவா எடுங்க. இதுதான் வந்து ஏஞ்சல் கைடன்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பர்சனல் ரீடிங் வேணும், ஸ்பெசிஃபிக்கா உங்க பெர்சன்ட்ட இருந்து மெசேஜ் வேணும், என்ன நினைக்கிறாங்க, டீப் ஃபீலிங்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். டாரோ கிளாஸும் அவைலபிள்.